நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான மொறுமொறுவான சால்ட் பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிடலாம், கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த ரெசிபி பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. பேக்கரிகளில் கிடைக்கிற அதே சுவை வர்றதுக்கு வீடியோவில் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் மாறாமல் அப்படியே பண்ணுங்கள். நீங்களும் பெர்ஃபெக்டான சால்ட் பிஸ்கட் வீட்டில் பண்ண முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு பட்டர் எடுத்துக்கோங்க. இது அன்சால்டட் பட்டர். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இது கிராம் கணக்கில் சொல்லணுன்னா 125 கிராம் அளவு இருக்கும். இதை இப்போ ஒரு பீட்டர் வச்சுட்டு நல்லா இதை பீட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் இது போல் நல்லா அமுத்திக்கோங்க. அதுக்கப்புறமா பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவு சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது 60 கிராம் அளவு இருக்கும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் பவுடர் பண்ணுறதுக்கு நார்மல் வெள்ளை சக்கரை இருக்குல்ல, அதை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் மெஷர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணுறது சால்ட் பிஸ்கட் தான், இருந்தாலும் கூட அதில் நம்ம சக்கரை சேர்க்குறதுக்கு காரணம் ஒரு மைல்டான ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம பேக்கரியில் அதுக்கப்புறம் டீ கடையிலலாம் சாப்பிட்ற சால்ட் பிஸ்கட்லேயுமே நம்ம சாப்பிடும்போதே தெரியும் லைட்டாக அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் சேர்த்துருக்கோம். சுகர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா இது போல் பீட் பண்ணிக்கோங்க. பட்டரோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு ஒயிட் கலரில் வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதோட கன்சிஸ்டன்சி நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் கோதுமை மாவு சேர்த்துக்கணும். 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இது 125 கிராம் அளவு கோதுமை மாவு இருக்கும். கோதுமை மாவும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் 1 கப் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதில் ஒரு 1/4 கப் அளவு கோதுமை மாவு சேர்க்கணும். அதை நம்ம ஃபைனலாக சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போது பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா கை வச்சு நல்லா இதை பிசைஞ்சிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் இது போல் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 1/4 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்து பிசையும் போது அது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஒருவேளை 1/4 கப் சேர்த்ததுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. நல்ல ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஒருவேளை மாவு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி இல்லைன்னா பால் சேர்த்துட்டு நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். இப்போது மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த மாவில் இருந்து ஒரு சின்ன பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு இது போல் பூரிக்கட்டையில் வச்சுருங்க. இந்த மாவை நம்ம பட்டர் நிறைய சேர்த்து பசைஞ்சிருக்கிறதுனால இதை திரட்டும் போது நீங்கள் வர மாவோ எண்ணெயோ சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நல்லா இது போல் திரட்டிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் அளவு திக்னஸில் இருக்க மாதிரி பார்த்துட்டு நல்லா இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. எல்லா பக்கமும் சம அளவு இருக்கணும். ஒரு பக்கம் அதிகமாக ஒரு பக்கம் தின்னாக இருக்கக்கூடாது. நல்லா திரட்டி எடுத்ததுக்கப்புறமா இதில் நீங்கள் குக்கி கட்டர் அப்படி இல்லைன்னா இது போல் ஷார்ப்பான எட்ஜுடைய கிண்ணம் இருந்ததுன்னா இது போல் அமுத்தி கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட குக்கி கட்டர் இருந்ததுன்னா இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் கிடச்சிருக்கு. இதே மாதிரி மீத இருக்க எல்லா மாவுலையும் திரட்டிட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. பிளேட்டில் நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்ம பிஸ்கெட்ஸ் பேக் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். இப்போ இந்த பிளேட்டை நான் அவனில் வச்சு பேக் பண்ண போகிறேன். இதே மாதிரி ஒரு சின்ன பிளேட்டில் ரெடி பண்ணியிருக்கேன். இதை நம்ம கடாயில் பேக் பண்ணலாம். அதுக்கு ஒரு அடி கனமான கடாய் மூடி போட்டு மூடிட்டு சூடுபடுத்திக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு அது உள்ள இது மாதிரி பிளேட் இல்லைன்னா ஸ்டாண்ட் வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம பிஸ்கெட்ஸ் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க பிஸ்கட் ட்ரே வச்சுருங்க. கடாய் ரொம்ப சூடாக இருக்கும், ஸோ ரொம்ப கவனமாக வைக்கணும். இப்போ மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஃப்ளேமோட அளவை பொறுத்து
வேகிற டைம் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ வந்து பிஸ்கட் வேகலைன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் அப்படி இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் மட்டும் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா பிஸ்கெட்ஸ் வந்து வெளியில் சீக்கிரமாக கரிஞ்சிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பிஸ்கெட்ஸ் வந்து சூப்பராக தயாராக இருக்குது. மூடி ஓப்பன் பண்ணி நீங்கள் பிஸ்கெட்ஸ் வந்து தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் மிருதுவாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அது சூடாக இருக்கும்போது அந்த மாதிரி தான் இருக்கும். இது முழுமையாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அவனில் வைக்கிற பிஸ்கட்ஸுக்கும் கடாயில் வைக்கிற பிஸ்கட்ஸுக்கும் டேஸ்ட் வந்து மாறுபடாது. ஆனால் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ நான் அவன் டைமிங் சொல்லிடுறேன். அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதே டெம்பரேச்சரில் 15 நிமிஷத்துக்கு பேக் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற அவனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பிஸ்கட் நல்லா ஆறி இருக்குது. இதை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக இருக்குது. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிடலாம். இந்த பிஸ்கட் வந்து முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டுட்டு நீங்கள் 15 நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாமல் இருக்கும். இது வந்து அவனில் பேக் பண்ண பிஸ்கெட்ஸு. இதோட கலர் பாருங்கள், ஈவனாக இருக்குது. கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், டேஸ்ட்டில் கொஞ்சம் கூட சேஞ்சஸ் இருக்காது. இப்போ இதையும் நான் உடச்சி காமிக்கிறேன். இது எவ்வளோ மொறுமொறுவாக இருக்குது பாருங்கள். அப்படியே பேக்கரிகளில் டீ கடைகளில் கிடைக்கிறது போல் சால்ட் பிஸ்கட் நம்ம வீட்டிலையே தயார் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சால்ட் பிஸ்கட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.